எந்த ராசிக்காரர்களுக்கு செய்வினை இந்த மாதிரியான மந்திரிச்சு விடுறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும்? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மேஷ ராசிக்காரவங்களுக்கு மேச ராசிக்காரர்னா ஒரு இடத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த மேச ராசிக்காரர்ல ஒருத்தர் வந்துட்டு மேனேஜரா இருப்பார். ஒருத்தர் பார்த்தா வாட்ச்மேனா இருப்பார். ஒருத்தர் பார்த்தா அப்பதான் அங்க வேலை தேடி வந்து நிற்பார். அப்ப அவங்க 3 பேர் மேச ராசிக்காரங்க. அந்த இதுக்குள்ள 3 நட்சத்திரம் தான் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் வாழ்வதற்கே போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க மேசத்துக்கு சொந்தக்காரங்க தான். என்ன காரணத்தினால அவங்க அப்படி இருக்காங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் சிஎம் ஆகணும்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சார பீரங்கி பண்ணுறாங்க. இனி இன்னாருக்கு பையனாக பிறந்து இன்னிடத்துல வளர்ந்து இந்த நாட்டை நீ ஆட்சி செய்யணும், இந்த மாதிரி படப்பலங்களோட சூழனி போகணும்னு விதி இருந்தால் நடந்தேறும். ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டே எடுத்துக்கலாமே. இப்போ சமீபத்தில் நடந்துச்சு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். 249 பேருக்கும் அதுக்கு சாகணும்னு தலையில் எழுதியிருக்கும். அதில் ஒரே ஒரு ஆள் தப்பிச்சிட்டாரு. இந்த கர்மாவுக்கும் சில விஷயங்களும் சம்மந்தப்படுத்தி பேசணும்னா கீழடி அகழ்வாராய்ச்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உலகம் அழிய போதாலும் அது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை உலகம் அழிஞ்சிருக்கா என்ன, கீழடி அகழ்வாராய்ச்சி எடுக்கிறாங்களே என்ன, எல்லாமே கர்மா தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் 12 ராசிக்காரவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 27 நட்சத்திரம் அந்த குழந்தைங்க இதங்க நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் கர்மா கழிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, இங்கே 2 விஷயம் ஒன்று இருக்குது. செத்து போகிறது ரொம்ப ஈஸி, வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். செத்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, இங்கே சவாலாக வாழ்ந்து காட்டுறது கஷ்டம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோன்னா, மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இதை பண்ணுனா எப்படி இருக்கும், எல்லாரும் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். இதுல குறிப்பா இந்த விஷயம் வந்து நிறைய நேயர்கள் கேட்க சொன்னனால கேட்குறேன். எந்த ராசிக்காரர்களுக்கு செய்வினை இந்த மாதிரியான மந்திரிச்சு விடுறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும்? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மேஷ ராசிக்காரவங்களுக்கு 24 மணி நேரமும், சிம்ம ராசிக்காரவங்களுக்கு 30 மணி நேரமும், கடகராசிக்காரவங்களுக்கு வெறும் 11 மணி நேரமும், அதே மாதிரி மாறுபாடுகள் எதுவும் இருந்தால் நம்ம வித்தியாசத்துக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் 12 ராசிக்காரவங்களும் மனிதர்கள் தான், இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான். என்ன அவங்க பிறந்த நேரங்களும் அந்த லக்கணங்களும் அந்த விஷயங்கள் மாறும் பொழுது ராசிக்குள்ள வந்துடுறாங்க. இவ்வளவுதானே தவிர எல்லாருடைய பிறப்புலையும் 10 மாசம் இருக்கு. 10 மாசம் கருவறைக்குள்ள இருந்து தான் வெளியே வர்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் மனிதர்கள் தான். இதுல இந்த ராசிக்காரவங்களை மட்டும் பாதிக்காது, இந்த ராசிக்காரவங்களை மட்டும் பாதிக்காதுன்னு கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, ரிஷப ராசிக்காரன் இந்த கத்தி வெட்டுமா, சிம்ம ராசிக்காரன் இந்த கத்தி வெட்டாதாங்கிற மாதிரி இருக்கு. கத்தி யார வேண்டாலும் வெட்டும். சரிங்களா? அதனால வந்துட்டு இதுல இந்த ராசிக்காரவங்க அந்த ராசிக்காரவங்கன்னு கணக்கிட முடியாது. இதுல வந்து இன்னும் புரியுற இப்ப ஒரு மேச ராசிக்காரன்னு வச்சுக்கோங்க சார். மேச ராசிக்காரரா ஒரு இடத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த மேச ராசிக்காரர்ல ஒருத்தர் வந்துட்டு மேனேஜரா இருப்பார். ஒருத்தர் பார்த்தா வாட்ச்மேனா இருப்பார். ஒருத்தர் பார்த்தா அப்பதான் அங்க வேலை தேடி வந்து நிற்பார். அப்ப அவங்க 3 பேர் மேச ராசிக்காரவங்க தான். அந்த இதுக்குள்ள 3 நட்சத்திரம் தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். கோச்சாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் வாழ்வதற்கே போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க மேசத்துக்கு சொந்தக்காரவங்க தான். என்ன காரணத்தினால அவங்க அப்படி இருக்காங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி, திருவோண நட்சத்திரம், தனுசு லக்கணம். யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த். அவரு பிறந்தப்ப அதே நேரத்துல கோடிக்கணக்கான பேர் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. எத்தனையோ பேர் மகர ராசிக்காரவங்க இருக்காங்க. ஆனா ஆதி காலம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல பின்னாடி போனீங்கன்னா பஸ்ல டிக்கெட் வித்தவர் தான், கண்ட்ரக்டா இருந்தவர். ஐயோ, ஆதி காலம்னு சொல்லிட்டீங்களே சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல கண்ட்ரக்ட். இன்னைக்கு அவருடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. அதுக்காக வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூரா அப்படி வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும். இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிறவியை கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்ததுதான். மனித பிறவியே கர்மாதான் மனித பிறவியே. மனித பிறவி தான் கர்மா. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல நாய் இருக்குன்னு வச்சுங்க, அந்த நாய்க்கு மாசமான 1 லட்ச ரூபாய் செலவாகுது.
அந்த மாதிரி நாயும் இருக்கு. மனிதனா பிறந்து ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு பிளாட்டு பாரத்துல படுத்திருக்கிற வாழ்க்கையும் அமையுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாய்க்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை, மனிதனுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை? கர்மா தான். நீ நாயா பிறந்தாலும் பணக்கார வீட்டுல செல்லமா வேற லெவல்ல வாழுற மாதிரி கர்மா வாங்கிட்டு வந்திருக்கு. சில நாய் சொறி பிடிச்சு அங்க நின்று இங்க நின்று அடிபட்டெல்லாம் சாகுது. எல்லாமே நாய் தான். ஆனா எதுக்கு எப்படி வாழுது பாருங்க. பூனைங்களும் எல்லாம் பூனை தான். ஆனா பூனைக்கு வாழ்க்கை எப்படி? கிளிக்கு வாழ்க்கை எப்படி? மனிதனுக்கு வாழ்க்கை எப்படி? அப்ப கர்மா தான் இங்க முடிவு பண்ணப்படுது. நம்மளோட வாழ்க்கையே கர்மா தான் கர்மா தான். தீர்மானிக்குது. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, இந்தியான்னா பிரதமர் ஒண்ணுதான். தமிழ்நாடுன்னா முதலமைச்சர் ஒண்ணுதான். இதே 10 முதலமைச்சர், 20 முதலமைச்சரா கடவுள் படைச்சிருக்காரா? இல்ல. ஒண்ணே பல போராட்டங்களுக்கு நடுவுல இருக்கு. இருக்கு. அதே மாதிரி பிரதமர். இப்ப நீங்க அதுல கணக்கு எடுத்துக்கங்க. அப்ப இந்தியாவினுடைய சனத்தொகை 130 கோடி பேருன்னு கணக்கிடப்படுது. சரிங்களா? இதுல பிரதமரா ஆக வேண்டியவர் ஒருத்தருக்கு தான் அந்த கர்மாவினை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் வேட்பாளர் வேணா நிறைய பேர் இருக்கலாம், எலெக்ஷன்ல நிக்கலாம். ஆனா இவரு தான் நாட்டை ஆளணுங்கிறது கர்மா தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கோடி 15 கோடி ஜனத்தொகைங்கிறாங்க. இவரு தான் சிஎம்மா இருக்கணுங்கிறது விஷயங்கள் வருது. அப்ப அந்த கர்மா தானே முடிவு பண்ணுது. சரிதானே? எத்தனையோ பேர் சிஎம்மா ஆகணும்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சார பீரங்கி பண்றாங்க, எவ்வளவோ இடத்துக்கு போறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கர்மாவை புரிய வைக்கணும்லமா. யார் அந்த சிம்மாசனத்துல அந்த அரியணை போய் ஏறுறாங்கிறது யாரால தீர்மானிக்கப்படுது? இறைவனால தான் தீர்மானிக்கப்படுது. நீ இன்னாருக்கு பையனா பிறந்து இன்னிடத்துல வந்து இன்னிடத்துல வளர்ந்து இந்த நாட்டை நீ ஆட்சி செய்யணும், இந்த மாதிரி படப்பலங்களோட சூழனி போகணும்னு விதி இருந்தா நடந்தேறும். இப்ப 4 மேஷராசிக்காரவங்க இருக்காங்க. ரைட்டு, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தர் வாட்ச்மேனா தான் கர்மாவை கழிக்கணும்னா அதுதான். அதுதான் உங்களோட ஒருத்தர் மேனேஜரா தான் கர்மா கழிக்கணும்னா மேனேஜர் தான். இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு இதுக்கு டாப்பா நம்ம வருமே. இந்த 12 ராசிக்காரவங்கள்ல வந்து சும்மா ஆகா ஓகம்பாங்க, அக்னி ராசி பெருசும்பாங்க. ஆ. அதை தாண்டி தனுசு ஆகா ஓகம்மா, இதை தாண்டி மீனம்பாங்க. இந்த மீனராசிக்காரவங்க சில இடத்துல வந்து லோவா மாசம் 15,000 20,000க்கு வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த ராசிகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு எதுக்கும் இந்த ராசியோட பலன் ரொம்ப கம்மியா இருக்கும், இதுல பிறந்தா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு முதலாளியா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. இங்க ராசி, லக்கணம், நட்சத்திரம், கோச்சார பலன்கள், வளர்ப்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், அமாவாசை, பௌர்ணமி, நீங்க எதுல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய கர்மா தீர்மானிக்கப்படுறதுதான் விஷயம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை உற்பத்தி பண்றவர் தான் வாத்தியார். இன்ஜினியரா, வைக்கலா, டாக்டரா, அப்படி இப்படி எல்லாரும். ஆனா அவர் புள்ள மக்கா இருக்கே காரணம். பாத்தியம் பிள்ளை மக்கு அப்படின்னு இல்ல, சொல்லுவாங்க. வாத்தியார் பிள்ளைங்க சில பேர் படிப்பை 8ல நிப்பாட்டுறவங்க இருக்காங்க, 10லயே நிப்பாட்டுறவங்க இருக்காங்க, 12ல நிப்பாட்டுறவங்க இருக்காங்க. சரிதானே? சில இடங்கள்ல எங்க அப்பா தையல் கடை தான் வச்சிருந்தாரு, நான் நீட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், டாக்டர் ஆகுறாங்களா என்ன? ஆமா ஆகுறாங்க. வருதா என்ன அந்த மாதிரி? வருது சார். ஒரு டாக்டர் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உற்பத்தி பண்றவரோட தாம்புள்ள படிப்புல மக்கா போகுது. விவசாயம், கிராம பகுதிகளில் விவசாயம் பண்ணிக்கிட்டு டீ கடை வச்சிருக்கிறவங்க, டைலர் கடை வச்சிருக்கிறவங்களுடைய பிள்ளைங்க நீட்ல பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ்ஸா மேல வந்துருது, பெரிய பெரிய படிப்புல வந்துருது. இதை நம்ம காணொலியா பாக்குறோம். கர்மா தான் தீர்மானிக்கப்படுது இங்க எல்லாமே. நீ என்னவா வாழணும், நீ எப்படி இருக்கணும், எந்த வயசுல சாகணும், என்ன ஆடம்பர வாழ்க்கையை வாழணுங்கிற மாதிரி. இப்ப ஒரு சில பேர் பிறந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 50 60 வயசுக்குள்ள ஒரு 50 கோடி 100 கோடி சம்பாதிச்சிருவாங்க. அவங்களுக்கு புள்ள பிறந்து அந்த சொத்தை பூரா காலி பண்ணும். அந்த மாதிரி நடக்குது. அப்பா ஊதாரித்தனமா இருப்பாரு, புள்ள பிறகு சம்பாரிச்சு பெரிய ஆளா வருவான். அந்த மாதிரி இருக்கா என்ன? இது எல்லாமே கர்மா தான். அதனால 12 ராசியோ 27 நட்சத்திரமோ 12 லக்கணமோ இங்க எடுபடாது. இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் சார். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுல்ல, விபத்தெல்லாம் ஏற்படுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டே எடுத்துக்கலாமே. இப்போ சமீபத்துல நடந்துச்சு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். அதுல பார்த்தா வந்துட்டு அவ்வளோ மக்கள் போனாங்க. நிறைய 249 பேர். 249 பேர் போனாங்க. 249 பேருக்கும் அன்னைக்கு சாகணும்னு தலையில எழுதியிருக்கும். அதுல ஒரே ஒரு ஆள் தப்பிச்சுட்டாரு. ஒரு பொண்ணு ஃப்ளைட்ல போய் ஏறவே கிடையாது. ஆனா அந்த ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணி அத்தனை பேர் ஏறி இருக்கிறாங்க. இது என்ன காரணம்? சரி, ஓகே. இது நல்ல விஷயம். இப்ப வந்து பைபிள்ல எழுதியிருக்காங்க, சுனாமி வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. அந்த சுனாமியை பத்தி பைபிள்ல இருக்குதான். என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூலோகத்துல இந்த பூமி பந்து உருண்டையில மாட்டு சாணங்கள் போல் பிணங்கள் கிடக்கும். சுனாமி நடந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஒண்ணு இந்த தேதியில பரவும், இத்தனை பேர் சாகுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஃப்ளைட் விபத்தும் அந்த மாதிரி தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 249 பேரும் சாகணும்னு விதியா இருந்துச்சுன்னு கேட்டீங்க. உலகத்துல அந்த டயத்துல எத்தனை பேர் செத்தான்னு உங்களால புள்ளி விவரம் சொல்ல முடியுமா? 249 பேரோட உயிர் வந்து ஹெட்னிஸா வந்ததுனால நீங்க டக்குன்னு அதை இந்த இன்டர்வியூல கொண்டு வர்றீங்க. அந்த செகண்ட், அந்த வினாடி உலகம் பூரா நீங்க கணக்கெடுங்க. எத்தனையோ பேர் மரணிச்சிருக்கலாம்.
எத்தனையோ பேர் புதுசா பிறந்திருக்கலாம். சரிதானே? அது பர்ட்டிகுலரா ஒரே இடத்துல நடந்ததுனால நீங்க சொல்ல வர்றீங்க. சுனாமி பொழுது வேளாங்கண்ணில வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒரே இடத்துல மாண்டாங்க. விதைக்க இடம் இல்லாம சேசிப்பி வச்சு ஒரு இடத்துல நோண்டி மொத்தமா போட்டு விதைக்கப்பட்டுச்சு. அதுல மேலோரு, கீழோரு, பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்காதவன், நல்லவன், கெட்டவன் எல்லாரையும் ஒரே இடத்துல போட்டு விதைக்கணும்னு விதி எறிஞ்சு விதைக்கப்பட்டுச்சு. சரிதானே? இப்ப மரணங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு நடக்குதுமா, அதனால நம்ம சொல்றோம். தெரியாம எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு. கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க அத்தனை பேர் ரிட்டர்ன் வந்துடுறாங்களா? ஃப்ளைட்டுகள் எத்தனை போகுது, ட்ரெயின் எத்தனையோ போகுது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்க தெரிய வர்றதுனால பேசப்படுதே தவிர, இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ பேர் செத்திருக்கலாம், எத்தனையோ பேர் பிறந்திருக்கலாம். சரிங்களா? இறப்பும் பிறப்பும் அவன் கையிலே. ஆக்கல், கழித்தல், காத்தல் எல்லாம் எம்பெருமான் ஈசன் கையில இருக்கு. இத வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இத விட தாண்டியெல்லாம் இன்னும் பேரழிவுகள் வரப்போகுது, பேராபத்துகள் வரப்போகுது, லட்சக்கணக்குல சாகப் போறாங்க, கோடிக்கணக்குல சாகப் போறாங்கன்னு தான் நெறைய இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உலகம் அழியப் போகுது, உலகம் அழியப் போகுதுன்னு என்ன மாரி அதர்வனம் தெரிஞ்சவங்க, சோதிடர்கள் வேற நான் வேற எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, ஆ சில பேர் நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்க, இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும். ஒவ்வொரு ராசியும் வச்சு சொல்லும்போது, அந்த இடத்துல இறந்த எல்லாருக்குமே ஒரே ராசி ஒரே மாரி தான் இருந்திருக்குமா? ஏன் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை? ஒரே கும்பலான மரணம். வேற வேற ராசி, வேற வேற நட்சத்திரம், வேற வேற தசாபுத்தி, வேற வேற கோச்சாரம், வேற வேற திங்கிங், வேற வேற வேலைகளுக்காக போயிருப்பாங்க. நெறைய பச்சை குழந்தைகள்லாம் வண்டியில இருந்து. அதனால அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல நீங்க கேட்ட கேள்வி மிக நியாயமான கேள்வி, முக்கியமான கேள்வி. நான் தான் முதல்லயே உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். 12 ராசிக்காரவங்களும் மனிதர்கள் தான். அதுல ஒண்ணும் வேறுபாடு கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 12 ராசிக்காரவங்களும் மனிதர்கள் தான். 10 மாசம் சுமந்து தான் பெக்கப்பட்டுச்சு. அவங்க மனிதர்களா தான் பிறவி எடுத்திருக்கிறாங்க. இப்ப 1 வயசு குழந்தை சாகுது, 5 வயசு குழந்தை சாகுது, 20 வயசு குழந்தை 20 வயசுல செத்து போறாங்க, 30, 40, 50 வயசுல செத்து போறாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120ங்கிறான். இத எத்தன பேரால கடந்துற முடியுது? கடந்துற முடியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கர்மாவுக்கு அருமையான விளக்கம். போன ஜென்மத்துல நீங்க பண்ணுன கர்மாவினுடைய பேலன்ஸ் இந்த ஜென்மத்துல நீங்க வந்து கழிக்கிறீங்க. நீங்க வந்த கர்மா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 20 வயசுல முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. கிளம்பி போ வேண்டியதுதான். 30 வயசுல முடிச்சாச்சுன்னா கிளம்பி போ வேண்டியதுதான். சரிங்களா? இப்ப இந்த கர்மாவுக்கும் சில விஷயங்களும் சம்மந்தப்படுத்தி பேசினோம்னா, கீழடி அகழ்வாராய்ச்சிய நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப உலகம் அழியப் போகுது. ஆனா அது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவ உலகம் அழிஞ்சிருக்கா என்ன? கீழடி அகழ்வாராய்ச்சியில ஆமா, எடுக்குறாங்கல்ல ஆமா, என்ன? ஆமா. எல்லாமே கர்மா தான் அதுல. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அன்னைக்கு இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல 12 ராசிக்காரவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 27 நட்சத்திரம், அந்த குழந்தைங்க இதுங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க. எல்லாருக்கும் கர்மா கழிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க. சரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ளைட் வந்து ஏறத்தாழ 15,00,000 மணி நேரம் ஓடியிருக்காம். 2 பைலட் இருந்திருக்காங்க. 2 பேரும் அனுபவம் மிக்கவங்க. இத்தனைக்கும் அந்த பெட்ரோல் போற சுவிட்ச தானே ஏதோ ஒண்ணு ஆஃப் பண்ணுனாங்களாம். ஒரு சின்ன மிஸ்டேக் தானே. அந்த கரும்பெட்டி அதுக்கு பிறகு எடுத்து ஆய்வு பண்ணி சொன்னாங்க இல்லையா? எங்க அவங்க கவனம் சிதறுனுச்சு அன்னைக்கு? 2வது அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளிநாட்டுக்கு எத்தனையோ ஏர்போர்ட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் ஆக்சிடென்ட் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. சரிங்களா? அத வந்து நம்ம எப்படி 12 ராசிக்காரவங்க அங்க இருந்தாங்க. இதுல ஒருத்தர் கீழ குதிச்சுட்டாருல்ல. அப்ப அவ்வளவு உயரத்துல அந்த ஃப்ளைட் வெடிச்சு சிதறும்போது அந்த அந்த ஆளு ஒருத்தர் பிழை மட்டும் எப்படி தப்பிச்சாரு? அவனுக்கு அந்த விதி கர்மா பேலன்ஸ் இருக்கு. அதனால கீழ குதிச்சுட்டான் அதுல. ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு வந்து ஃப்ளைட்ட விட்டுருச்சு. ஃப்ளைட்ட விட்டுருச்சு. அவங்க 2 அவங்களுக்கு அப்ப உங்களுக்கு நல்ல நேரம் இருந்திருக்கா? அது ஆமா அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். கர்மாவ கழிக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குல்ல. இங்க வந்துங்க அவங்களுக்கு இன்னும் நெறைய இருக்கு. நீங்க பண்ணிட்டு தான் வரணும்னு நான் சொல்றேன் கேளுங்க. இங்க 2 விஷயம் ஒண்ணு இருக்கு. செத்து போறது ரொம்ப ஈஸி. வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, ஆமா. செத்து போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க சவாலா வாழ்ந்து காட்டுறது கஷ்டம். இப்ப நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ பேரு கஷ்டப்படுறாங்க. அத்தன பேரும் தற்கொலை பண்ணிக்க கூடாதா என்ன? பண்ணி முயற்சி பண்ணியெல்லாம் தோத்து போனவங்கலாம் இருக்காங்க. மருந்து குடிச்சு பிழைச்சவங்க இருக்காங்க. தூக்கு போட்டு பிழைச்சவங்க இருக்காங்க. வேற வேற முயற்சிகள் பண்ணி பிழைச்சவங்க இருக்காங்க. காரணம் என்ன? இங்க கர்மா பேலன்ஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதாம்மா? புரியுது இங்க சார். கர்மா நல்லாவே பேலன்ஸ் புரியுது. ஜஸ்ட் மிஸ் ஒரு 10 செகண்ட்ல எல்லாம் தூக்குல இருந்து கீழ உழுவ வச்சு கவுந்து பண்ணியிருக்காங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் போயிடக்கூடாது. நீங்க வராத. உனக்கு அப்படி அங்க நீ எப்படி இங்க வருவ? அப்படிங்கிற மாதிரி கர்மாவ கழிச்சுட்டு தான் வரணும். நான் பொதுவா ஒரே கண்டிப்பா, ஒரு விஷயம். இங்க செத்து போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாழுறது ரொம்ப கடினம். கண்டிப்பா. அதனால கர்மா வந்து அது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள விளையாட்டு பண்ணணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள ஆட்டி படைக்கணுமோ, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புங்க. கண்டிப்பா. வாழ்றத விட சாவுறது ரொம்ப ஈஸியும், வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சார் நெத்தியில அடிச்ச மாரி தெளிவா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.